Mark Zuckerberg, at the age of 19, he was the founder of a company called Facebook. And the Facebook company became world's 7th largest company. அந்த கம்பெனி டெஸ்லாவை ஓவர்டேக் பண்ணுச்சு, ஜேபி மார்கனை ஓவர்டேக் பண்ணுச்சு, பெர்க்ஷைர் ஹாத்வே ஓவர்டேக் பண்ணுச்சு, வால்மார்ட்டை ஓவர்டேக் பண்ணுச்சு. அந்த மாதிரி இட் ஓவர்டுக் சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்டு. 4 வருஷத்துக்கு முன்னாடி 2021-22 பீரியட் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, Zuckerberg invested a large amount of money acquiring companies. Metaverse was trying to expand its business. அந்த சமயத்தில் ஃபேஸ்புக்கோட ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 75% கரெக்ட் ஆச்சு. எதனால அப்படின்னா, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, இது மீனிங்ஃபுல்லாக இருக்குமா, அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபிளாக அமையுமான்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு டவுட் இருந்ததுனால. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, த சேம் ஸ்டாக் has recovered almost 65%. இன்னைக்கு ஒரு ஷேரோட விலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $500 பர் ஷேர். எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு the entire world is talking about artificial intelligence, data science and data management. And when it comes to technology company, they have got a very very long runway. அவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் அண்ட் நிறைய பாசிபிலிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.